ஹாய்ங்க, வெல்கம் டு மலர்ஸ் கிச்சன். மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். நான் சப்பாத்தி தாங்க செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள் மாவு இங்கே பாருங்கள் மாவு ஜலிச்சாச்சு. இது கூடவே சுகர் சேர்த்துக்கலாங்க. எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நசலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இங்கே பாருங்கள் இந்தாங்க. இங்கே பாருங்கள் தக்காளி தொக்கு தான். இங்கே பாருங்கள் 10 தக்காளியும் கட் பண்ணிவிட்டேன். மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாங்க. இங்கே பாருங்கள் பச்சை மிளகா, அது கூடவே கருவேப்பிலையும் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். பாருங்க பூண்டு கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுக்க. வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க, கல் உப்பு. சப்பாத்திக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. 2 சப்பாத்தி சாப்பிட்றவங்க 3-4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக. இப்பயே பார்க்க எப்படி இருக்கு பாருங்கள். இது நல்லா கொதிக்கட்டுங்க. தக்காளி வேகணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளி நல்லா கொதிக்குதுங்க. அரைச்சி ஊற்றுனது. இது கூடவே தூள் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கறி மசால், ஒரு 1.5 போட்டிருக்கேங்க. இதனால இது நல்லா வேகட்டுங்க. இப்போ அவங்க கொதிக்கிறது கூட தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. அப்போ தாங்க தக்காளி நல்லா வேகும், அந்த பச்சை வாசம் போகும். நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. சப்பாத்தி போட்டுக்கலாம். பாருங்க கிச்சன் டேப்பில் தாங்க தேய்க்க போகிறேன். சப்பாத்தி உருட்ட போகிறேன். க்ளீன் பண்ணிட்டேன், நல்லா நைட்டே க்ளீன் பண்ணிட்டேன். அது இல்லாமல் இப்போயும் ஒரு முறை க்ளீன் பண்ணிட்டேங்க. பாருங்கள் இன்னொரு சப்பாத்தி. போட்டு அமுச்சா சும்மா லைட்டாக போட்டு எடுத்துரும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.